டாக்டர் பிரைன் வைஸோட சில புக்ஸ் பத்தி ஆல்ரெடி நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கிறேன். இந்த கான்செப்ட் வந்து ஆக்சுவலா ரிக்ரெஷன், பாஸ்ட் லைஃப், ரீஇன்கார்னேஷன், இந்த கான்செப்ட் எல்லாருக்குமே வந்து ஒத்து வருது இல்லை. எல்லாருமே வந்து இதை நம்புறது இல்லை. அப்படியே அவங்களுடைய வேர்ட்ஸ் அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கு தே ஆர் நாட் வில்லிங். தட்ஸ் அ குட் சைன். எனிவே, டாக்டர் பிரைன் வைஸோட நெக்ஸ்ட் புக்கு, இன்னொரு புக்கு என்ன அப்படின்னு சொன்னா த்ரூ டைம் இன் டு ஹீலிங். த்ரூ டைம் இன் டு ஹீலிங். இந்த புக்கு மூலமா அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, இதுலயும் நிறைய அந்த பழைய கான்செப்ட்ஸை திரும்ப ரீஇன்ஸ்டேட் பண்றாரு. நிறைய எக்ஸாம்பிள்ஸ் கொடுக்குறாரு, கேஸ் ஸ்டடி பண்றாரு, அவருடைய பேஷண்ட்ஸோட எக்ஸ்பீரியன்சஸை ஷேர் பண்றாரு. இன்னொரு விஷயம் என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, நியர் டெத் எக்ஸ்பீரியன்சஸ் மூலமா அவங்க வந்து அந்த சோல்ஸ், மாஸ்டர் சோல்ஸ், இல்ல அவங்களுக்கு வேண்டப்பட்டவங்க நியர் அண்ட் டியர் ஒன்ஸ், அவங்கள வந்து அவங்க மீட் பண்ணிட்டு they can come back and share about their past lives. அது மூலமா அவங்களுக்கு ஒரு கியூர் கிடைக்கலாம். அதுக்கப்புறம் they can live a better life அப்படின்றதையும் வந்து அவர் ஷேர் பண்றாரு. இது போக இந்த புக்கு மூலமா நாமளே எப்படி வந்து செல்ஃப் ரெக்ரெஷன் பண்ணிக்கலாம் அப்படின்றதுக்கு சொல்லித்தராரு. நிறைய பேருக்கு வந்து இது ஒரு ஷிவரிங் கான்செப்ட். செல்ஃப் ரெக்ரெஷன் பண்ணனா தட் மீன்ஸ் இஃப் வி கோ அவுட் ஆஃப் அவர் பாடி, நம்மளால திரும்ப உள்ள வர முடியாதோ அப்படின்ற ஒரு பயம் வந்து இட் இஸ் நேச்சுரல். ஏன்னா நிறைய சினிமாஸ்ல பாக்குறோம், ஒரு ஆவி வந்து ஒரு ஆன்மா உடம்புல இருந்து வெளியே போயிடுச்சுன்னா அப்புறம் உள்ள வரதுக்கு முன்னாடி வேற ஏதோ உள்ள நுழைஞ்சிரும் அப்படின்ற மாதிரிலாம் வந்து கான்செப்ட்ல நம்மளுக்கு நிறைய மூவிஸ் காட்டிட்டாங்க. அதனால அந்த பயம் வந்து நேச்சுரல் தான். எனவே இவர் என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, டாக்டர் பிரைன் வைஸ் சொல்றாரு, செல்ஃப் ரெகுலேஷன் வந்து ஹார்ம்லெஸ்ஸா நம்மளால டெஃபரெண்டா பண்ண முடியும். we can go back to our past. அது எத்தனை வருஷங்களுக்கு முன்னாடி உள்ள பாஸ்டா இருந்தாலும் பரவாயில்ல, போயிட்டு we can come back to the present on our own will. நம்மளுடைய விருப்பத்தின்படி, நம்மளுடைய கட்டுப்பாட்டின்படி நம்ம வந்து திரும்பி வந்துடலாம் அப்படின்னு சொல்றாரு. அதன் மூலமாக நம்மளுடைய கரண்ட் லைஃப்ல உள்ள கஷ்டங்கள், சஃபரிங்ஸ், ட்ராமாஸ், இந்த பிரச்சனைகள் எல்லாமே வந்து சால்வ் பண்ணலாம் அப்படின்றத வந்து அவர் இந்த புக்கு மூலமா சொல்றாரு. என்னதான் சொன்னாலும் கூட நம்புறவங்க நம்புவாங்க, நம்பல அப்படின்னு சொன்னா இட் இஸ் their own personal belief. ஸோ இந்த புக்கை வந்து நீங்க பர்சனலா ரீட் பண்ணி உங்களுடைய பர்சனல் ஒப்பீனியன்ஸை நீங்க கிரியேட் பண்ணிக்கலாம்.